நான் எத்தனையோ பேரோட பழகிருக்கேன், எத்தனையோ பேருக்கு இவ்வளவு உதவியும் பண்ணிருக்கேன். ஆனா நான் கீழே விழுகும் போது யார் என்ன கை தூக்கி விட வரல. ஆனா யாரோ நீங்க எனக்கு கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் தோள் கொடுத்து நின்னு இருக்கீங்க சார். ஆரம்பத்துல உங்களுக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணிருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கு நீங்க எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கீங்க. உண்மையாலுமே உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன் சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நூலை போல சேலை, தாய போல புள்ளன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க எப்படிங்கிறத நான் வேலுவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சார். வேலு ரொம்ப நேர்மையானவர். அது தொழிலா இருக்கட்டும் இல்ல பழக்க வழக்கமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் உண்மையா இருப்பார். அப்படிப்பட்டவருக்கு அப்பாவா இருக்கிற நீங்க நிச்சயம் தப்பா இருக்க மாட்டீங்கன்னு தான் நான் உங்களுக்கு உதவி பண்ணேன் சார். கோவத்துல நீங்க என்ன சில நேரங்கள்ல காயப்படுத்திருக்கீங்க தான். ஆனா அதுக்கு பின்னாடி உங்க பையன் மேல உங்களுக்கு இருக்க அன்பையும் அக்கறையையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். அதனால எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் கிடையாது சார். இவ்வளவு நாளா நான் உங்க எல்லார் கூடயும் இருந்தது எனக்கு கிடைச்ச பாக்கியமா நினைக்கிறேன் சார். ஒவ்வொரு நாளும் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது என் மனசு அவ்வளவு நிறைவா இருக்கும் சார். ஆனா அது இனிமே இருக்காது. நீங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் யாருமே இல்லாத வீடு வெறிச்சோடி இருக்க போகுது. அந்த ஒரு வருத்தம் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சார், நீங்க இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணவே கூடாது. நாளையில இருந்து தினமும் லஞ்சுக்கு நீங்க எங்க வீட்டுக்கு தான் வரணும். இல்லனா நாங்க உங்க வீட்டுக்கு சாப்பிட வந்துருவோம். கண்டிப்பா வர வேலை. என்ன உங்க வீட்டுல ஒருத்தனா மதிச்சு என்ன கூப்பிட்டீங்க பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேலை. சரி சார். சாப்பிடுங்க சாப்பிடுங்கண்ணே. சக்தி, நீங்க 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்கம்மா. இல்ல பரவாயில்ல மாமா, நீங்கெல்லாம் சாப்பிட்டு முடிங்க, நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். சரிம்மா, சாப்பிடுங்க. அக்கா, நான் உள்ள போய் பாத்திரம்லாம் எடுத்து வைக்கிறேன். சரி சக்தி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. சக்தி, என்ன வேலு? உனக்கு குலாப் ஜாமுன்னா ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா. அதான் உனக்கு ஊட்டி விடலான்னு வந்திருக்கேன். ஐயோ, வெளியே எல்லாரும் இருக்காங்க, நீ போ. ஏய், என் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டி விடுவேன், அதுல என்ன தப்பு இருக்கு? இங்க நிறைய குலாப் ஜாமுன் இருக்கு, நான் அப்புறமா சாப்பிடுறேன், நீ போ. ஏய், அதெல்லாம் இல்ல. நீ சாப்பிட்டு மிச்சம் வச்சதான் நான் சாப்பிடுவேன். எனக்காக ஒரே ஒரு வாய் ப்ளீஸ் ப்ளீஸ். இப்ப நான் ஆஹா ஆஹா, இப்பதான் குலாப் ஜாமுன் ரொம்ப இனிக்குது. இனிக்கும்டா, நல்லா இனிக்கும். பொண்டாட்டிக்கு மட்டும் ரகசியமா வந்து குலாப் ஜாமுன் ஊட்டுறியா? இரு, உங்க அப்பா கிட்டே சொல்ல. பாட்டி 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 வேணா பாட்டி வேணா பாட்டி 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 சொன்னா கேளுங்க பாட்டி. வேணா பாட்டி ப்ளீஸ் பாட்டி ப்ளீஸ் பாட்டி வேணா பாட்டி 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 ப்ளீஸ் பாட்டி. என் செல்லம்ல, என் தங்கம்ல. அப்பா அம்மா பாட்டி எல்லாரும் நல்லா தூங்குறாங்க.
சக்தி தூங்கிருப்பாளா? சக்தி, எனக்கு உன்கிட்ட பேச நிறைய விஷயம் இருக்கு. ஆனா நீ தூங்கிட்ட. சரி, பரவாயில்ல. நாளைக்கு நம்ம புது வீட்ல எல்லா விஷயத்தையும் பேசலாம். என் தங்கம், நீ என் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. நம்ம வீட்டை மீட்ட நீயும் ஒரு காரணம் தான். நீ இல்லைன்னா அப்பாவோட வீட்டை மீட்டிருக்கவே முடியாது. என்ன? ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ? ஏன் நான் உன் பக்கத்துல படுக்க கூடாதா? ஐயோ, அத்தை மாமாலாம் பார்த்தா தப்பா நினைப்பாங்க. ஆ, அக்கா வேற தூங்கிட்டு இருக்காங்க. முதல்ல வெளியே போ. டேய், அதெல்லாம் யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஐயோ, புரிஞ்சுக்க மாட்டேங்கறியே. முதல்ல வெளியே போ. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு உன் கூட தான் தூங்க போறேன். ஐயோ, ஏன்? ஏன்னு கேட்டா, தனியா படுத்தா எனக்கு தூக்கம் வரல. அதான் இங்க வந்து படுத்தேன். ஏன் தூக்கம் வரல? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதான் எனக்கு தூக்கமே இல்ல. நாளைக்கு நம்ம பழைய வீட்டுக்கு போறோம்ல, அந்த சந்தோஷத்துல தான் எனக்கு தூக்கமே வரல. அதுக்காக ராத்திரி முழுக்க முழிச்சிட்டே இருக்க போறியா? ஆ, சொல்ல முடியாது. முழிச்சிட்டே இருக்கிற வாய்ப்பு கூட இருக்கு. ஆனா சும்மா இருக்க மாட்டேன். உன் கைக்கு மெஹந்தி போட்டு விடுவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ வெளியே போய் படு. ஏன்? அதெல்லாம் இல்ல. நான் இன்னைக்கு மெஹந்தி போட்டு விட போறேன். ஐயோ, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏய், என் பொண்டாட்டிக்கு மெஹந்தி போட்டு விட்டா யார் என்ன நினைப்பாங்க? என்ன? ஒரு நிமிஷம் வந்துடுறேன். கை கொடு. ஐயோ, அதெல்லாம் வேணாம். கூட சொல்றேன்ல.